ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் என்ன கட்டுட்ருக்குனாக்கா, இந்த கோழி அவித்து உட்காந்துருக்கு. முட்டை விட்டுட்டு அது மேலே முட்டை மேலே உட்காந்துருக்கு பாருங்கள். எதுக்கு மேலே உட்காருதுனாக்கா, அது வந்துட்டு முட்டையை சூடு காட்டுது. அது சூடு, அந்த பாடியோட சூடு வந்துட்டு முட்டை மேலே விழும் போது அது வந்து குட்டி வந்துட்டு அதுலேருந்து வரும் பாருங்கள். முட்டை விட்ட முட்டையிலேருந்து குட்டி வர்றதுக்கு இது மாதிரி உட்காரும் கோழி. அவித்துக்கு உட்காந்துருக்கு காமிக்கிற பாருங்கள். இது கிட்ட போனால் கொத்தம் முட்டை முடிச்சிருக்கும் போதும். கீழே பார்த்தீங்களா முட்டை தெரியுதுங்களா? கோழி உட்காந்துருக்கு மேலே. கீழே காட்டுறேன். ஆனால் கை கொத்துனாலும் கொத்தும் பாருங்கள். இது கீழே முட்டைங்க இருக்குது. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 முட்டை இருக்குது. மேலே உட்காந்து சூடு காட்டிட்டு இருக்கு கோழி. இது இப்படி தான் அவித்துக்கு உட்காரோம் முட்டை குஞ்சு பொறிக்கிறதுக்கு. இப்போ பக்கத்தில் இன்னொரு கோழி இருக்கு, அதையும் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இதுவும் அவித்துக்கு உட்காந்துருக்கு. இதுவும் கீழே முட்டை வச்சிருக்கு. கீழே முட்டை வச்சுட்டு மேலே உட்காந்துருக்கு, சூடு காட்டின்னு இருக்கு. இது கீழே காட்டுறேன். கையை கொத்துமோன்னு தெரியல, காட்டுறேன் பாருங்கள். கீழே நம்பரை கொத்துது கையை கொத்துது. கொத்தாத பாருங்க. கீழே இது எவ்வளோ முட்டை வச்சுக்கிது பார்க்கலாம். கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 முட்டை வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உட்கார் 10 முட்டை வச்சுருக்கீங்க. இன்னும் 10 குட்டி வரும். கோழி பாருங்கள் எப்படி இருக்கு. இதுதான் அவித்துக்கு உட்காருதுன்னு சொல்லுவாங்க. 2 கோழியும் பக்கத்தில் இருக்கு பாருங்க. பக்கத்தில் இருக்கு. சாப்பிட அது கேஜ் பண்ணியிருக்கோம். இது வெள்ளையாக இருக்குது கோழி பார்க்கறதுக்கு. இன்னொரு கோழி கருப்பாக இருக்கு. அது முட்டை எடுத்து காட்டுறாங்க பாருங்க. முட்டை எல்லோ ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். இதுதான் நாட்டி முட்டை. நாட்டி முட்டை இப்படி தான் இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்கும் நாட்டி முட்டை. ஷேப் பாருங்கள், சூடாக இருக்குது முட்டை. அப்படி அங்கேயே வச்சிடலாம். அங்கேயே வச்சு விட்டேன். இது ரொம்ப நேரமாக இது மாதிரி உட்காந்துருக்கும். இதை விட்டு வெளியே வராது. இதுக்கிட்டேருந்து முட்டை காட்டுறேன் பாருங்க. இது கையை கொத்தும். இது இங்கே ஒரு முட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எல்லா முட்டையும் ப்ரௌன் கலர் தான் இருக்கும் பார்த்தீங்களா? உங்களுக்கு க்ளீனாக தெரியுதான்னு தெரியல. கலரு இன்னும் பிரைட் ஆகுது முட்டை. லைட் மேலே ப்ரௌனிஷ் முட்டை தான் இது. நாட்டி முட்டை. மறுபடியும் வச்சிடலாம். இதை வச்சிட்றேன் போகலாம். ஓகே, உள்ளே வச்சாச்சு.
பாருங்கள், எவ்வளோ அழகாக உட்காந்துக்கு பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி தான் உட்காந்துருக்கும், ஏஞ்சிக்காது. அதுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் ஏஞ்சி வரும், அது வரைக்கும் ஏஞ்சிக்காது. இது பாடி பார்த்திங்கன்னா சூடாக தான் இருக்கும், சூடாக இருக்குது. அந்த சூடை தான் கோழி குஞ்சுக்கு கொடுக்கும். அது இந்த கோழி எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்க. இதுவும் நல்லா கருமாக சூடாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாஸ்தி டிஸ்டர்ப் பண்ணுறது வேணாம் கோழியை. அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். என்ஜாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இப்படி தான் கோழி அவித்துக்கு உட்காரும். முட்டையை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது வந்துட்டு அது மேலே உட்காந்து சூடு காட்டும். அதோட பாடியோட சூடை வந்துட்டு அந்த முட்டை மேலே கொடுத்தா தான் கோழி வந்துட்டு அதுலேருந்து வெளியே ஆகும், கோழி குஞ்சு பொரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். See you in the next video, friends. See you. Take care. Bye bye.